ஹாய். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் லெக் மசாஜர் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். லெக் மசாஜர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, கால் வலிலாம் உண்மையிலே போகுமா, அண்ட் இதை யார் யூஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ண தேவையில்லை, அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் இப்போது என்கிட்ட இருக்க இந்த 2 லெக் மசாஜர் என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு. நான் ஆல்ரெடி எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்க்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நான் நிறைய எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓரல்-பி, எம்ஐயோட எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரீசெண்டாக இந்த பிராண்டோட எலக்ட்ரிக் டூத் ப்ரஷும் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு பிடிக்கவும் நான் ஒரு வீடியோவே வந்து மேக் பண்ணி போட்டிருப்பேன், லைக் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பிராண்ட் வந்து எனக்கு மெயில் பண்ணி காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி லெக் மசாஜர் அண்ட் அதர் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது, ரிவ்யூ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு போல் மாதிரி நான் வந்து வச்சுருந்தேன், லைக் நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடணும்னு நான் சொல்லுங்கள், லெக் மசாஜர் வீடியோவில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு போல் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து லெக் மசாஜர் வீடியோக்கும் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து அப்பா அம்மாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லெக் மசாஜர் வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் பிராண்ட் கிட்ட சரி அனுப்புங்க அப்படின்னு ப்ராடக்ட் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இப்போ 2 லெக் மசாஜரும் வந்து எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் லெக் மசாஜர் மட்டும் சென்ட் பண்ணல, இன்னும் நிறையா யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ரிவ்யூக்காக. பட் நான் ஒன்றுனா வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறேன். பட் இந்த 2 லெக் மசாஜரும் நான் வந்து லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, நான், என்னோடய ஒய்ஃபு, என்னோடய தங்கச்சி, அப்புறமா என்னோடய அப்பா அம்மா அப்படின்னு எல்லாருமே மாற்றி போட்டு இந்த 1 மாதமாக பயங்கரமாக இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்லி இந்த வீடியோவில் லெக் மசாஜர் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். பட் உங்களுக்கு எந்த லெக் மசாஜர் பிராண்டு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது பிடிச்சிருந்தா அது வாங்கிக்கலாம், இல்லை வேறு பிராண்டு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக போய்க்கலாம். ஜஸ்ட் லைக் தட் எனக்கு இந்த பிராண்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்னால் வந்து இதை நீங்கள் வாங்கி தான் ஆகும் அப்படின்னு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, எனக்கு ரைட்ஸே கிடையாது. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் யாருக்கு இது தேவை, யாருக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறதையும் நான் கிளியராக ஓப்பனாக வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து நான் வந்து மேக் பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி இப்போ என்கிட்ட 2 லெக் மசாஜர் வந்து இருக்குது. இந்த 2 லெக் மசாஜருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெக் மசாஜரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 9,000 rupees. இந்த லெக் மசாஜரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 12,000 rupees. ரேட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த லெக் மசாஜரில் வந்து அடிப்பாதம், அப்புறமா வந்து இந்த காஃப் மசில்ஸ் ரெண்டுத்தையும் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இதில் இருக்க எல்லா ஃபீச்சரும் அப்படியே டிட்டோ இதுலேயும் இருக்குது. பட் எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் அண்ட் வைப்ரேட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 9,000 rupees லெக் மசாஜர் இருக்கு இல்லையா, இதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் லைவாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கால் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பாதத்தை. ஏன்னா அடியில் நிறையா மண் இருந்துச்சு அப்படின்னா அந்த மண் எல்லாமே போய் இந்த கவரில், இந்த துணியில் வந்து போய் செட்டில் ஆயிரும். செட்டில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி உதறி விட்டுக்கலாம். அப்படி இல்லை வாஷ் பண்ணணும், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப அழுக்காயிருச்சுன்னு தோணுச்சுன்னா இங்கே வந்து ஜிப்பு கொடுத்துருப்பாங்க. ஜிப்பை வந்து கழட்டிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கனெக்ட் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது நான் வந்து இதை என் காலை வந்து உள்ளே வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கால் வந்து உள்ளே வச்சுக்கோங்க. அண்ட் மசாஜ் பண்ணுறப்போ இந்த மாதிரி தூக்கி விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ட்ராக் பேண்ட்டோ இல்லை பேண்ட்டோ இல்லை லுங்கியோ இல்லை சாரியோ எது வேணால் போட்டுட்டு அப்படியே கூட கால் வைக்கலாம். எங்கேயும் போய் கால் வந்து மாட்டாது, சரிங்களா? இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸோ போய் மாட்டாது. ஸோ சேஃபாக தான் இருக்கும். பட் இது எப்படி வந்து மசாஜ் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேண்ட் வந்து மேலே தூக்கியிருக்கேன். என்னோடய கால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ எனக்கு தெரிஞ்சு 9, 10, 11 இல்லை இன்னும் வரைக்கும் இருக்குது, சரியா? ஸோ 11 சைஸ் வரைக்கும் கால் வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இதில் வந்து உள்ளே வைக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போது இங்கே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா இது வந்து ஆன் ஆகிடும். சி வாவ், சீரியஸ்லி செம்ம கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து இருக்கும். அண்ட் ஒரு ப்ரோக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutesக்கு வந்து ஓடும். அண்ட் இப்போ நான் வச்சுருக்க ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் கால்ஃப், அதாவது அடிப்பாதமும் எனக்கு வந்து, அதாவது ஃபுட்டும் வந்து மசாஜ் பண்ணும். அண்ட் அது போக கால்ஃப் இந்த இடத்துலையும் வந்து மசாஜ் பண்ணும். பார்க்கும்போது காலை போட்டு டைட்டாக அமுக்கிற மாதிரி தெரியும். இப்போ நான் கையை விடுறேன் பாருங்கள், ஒன்றும் ஆகாது. ஸோ நம்ம கால் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. வேணால் எங்கேயும் காமிக்கிறேன் பாருங்கள். சி, அமுக்கிற மாதிரி தெரியும், பட் எந்த வலியும் இருக்காது. நீங்கள் கால் வலியோடு உள்ளே விட்டீங்க அப்படின்னா காலுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக அமுக்க தெரிஞ்சவங்க ரொம்ப நேரம் உங்களுக்கு அப்படியே அழகாக மசாஜ் பண்ணி விட்டால் எப்படி இருக்கும், ஒரு 15 minutesக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ளஷர் ஃபீலிங்காக இருக்கும்.
அண்ட் ஒருவேளை உங்களுக்கு ஃபுட் அண்ட் கால்ஃப் ரெண்டுமே தேவையில்லை, வெறும் அடி பாதம் மட்டும் ஃபுட் மட்டும் வந்து மசாஜ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து மேனுவலில் கிளிக் பண்ணி கால்ஃப் மட்டும் வந்து கொடுத்துக்கலாம். கால்ஃப் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா இந்த இடம் மட்டும் மசாஜ் ஆகும், கீழே வந்து மசாஜ் ஆகலை, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சரிங்களா? இஃப் இன் கேஸ் உங்களுக்கு கால்ஃப் வேணாம், ஃபுட் மட்டும் பண்ணும், அதாவது அடிப்பாதம் மட்டும் பண்ணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேனுவல் மோட இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, பட் கீழே வந்து ஒர்க் ஆகுது பாருங்கள். சீரியஸ்லி செம்ம ஃபீல் இருக்குங்க. இங்கேயும் மசாஜ் பண்ணும் அண்ட் அடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க தெரியுமா, நல்லாயிருக்கும். அடிப்பாதத்தில் வந்து அப்படி இந்த ரோலர் மாதிரி ஓடி நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிடும். நிறைய பேருக்கு அடிப்பாதம்லாம் வலிக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக கிச்சனில் நின்றுருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் சைட்டில் நிற்கிறீங்க ரொம்ப நேரம் அப்படின்னா அடிப்பாதம்லாம் வலிக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்கும் பயங்கர ரிஃப்ரெஷிங்காக ஒரு நல்ல மசாஜ் ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் அது போக 3 விதமான மசாஜ் ப்ரோக்ராம் வந்து இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏ அப்படின்னு இருக்குது, அதாவது மேனுவல் மோடில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஆட்டோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா P1 அப்படின்னு மாறிடும், அதாவது ப்ரோக்ராம் 1. ப்ரோக்ராம் 1ல் ஒரு மாதிரி வந்து மசாஜ் பண்ணும் அண்ட் ப்ரோக்ராம் 2ல் வேறு மாதிரி வந்து மசாஜ் பண்ணும் 15 மினிட்ஸுமே. அண்ட் ப்ரோக்ராம் 3ல் அந்த மசாஜிங் பேட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி வந்து இருக்கும். எனக்கு ஃபேவரட்டான ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் 1 தான். ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக மசாஜ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணுதோ நீங்கள் அந்த ப்ரோக்ராம் வந்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த 15 மினிட்ஸ் இது வந்து ஓடுது இல்லையா, இந்த 15 மினிட்ஸும் ஒரே மாதிரி பேட்டர்னில் இது வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருக்காது. சரிங்களா? டிஃப்ரெண்ட்டாக மாற்றும். ஒரு 5 மினிட்ஸ்க்கும் இது மசாஜ் பண்ணுற பேட்டர்ன் வந்து மாறும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ வந்து நல்லா வெறித்தனமாக மசாஜ் பண்ணுது, கண்டினியூஸாக கேப்பே விடாமல், பார்த்தா தெரியும். லாஸ்ட் 5 மினிட்ஸில் இருக்கும் இப்போது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஆங்கிள் வந்து மாற்றிக்கலாம். கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டை நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து தரையாக ஃப்ளாட்டாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிறத இப்படி டில் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்கள் கால் வந்து பின்னாடி நல்லா ஒட்டி இருக்கும். ஸோ ஃபைனலி மசாஜ் வந்து பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ கால் வந்து எனக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாவ், என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலான ஒரு மசாஜ் பண்ணுறவங்க காலை வந்து நல்லா பதமாக வந்து அமுக்கி விட்டால் எப்படி ரிலாக்ஸிங்காக இருக்குமோ, அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக கால் வேலை செஞ்சுட்டு கால் வலி வந்ததுக்கப்புறம் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா அப்படி தூக்கம் வருங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1 மாதமாக நான் இதை எவ்வளோ வச்சு அடிக்க முடியுமோ, நான் இல்லை எங்கள் ஹோல் ஃபேமிலியை வந்து அடித்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்னிங்கான ஃபீல் வந்து இருக்குங்க. அந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியும் சேர்த்து வந்து பண்ணுதா, அடிப்பதத்தை நல்லா வந்து இந்த ரோல் பண்ணுதா, ஸோ இன்னும் நல்ல ஃபீல் வந்து இருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு இதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்னும் வந்து கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். ஆன் பண்ணி, ஸோ ஆன் பண்ணிட்டேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, இப்படி தான் போட்டு அமுக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் இருக்கும். என் கை வந்து பாருங்கள், நல்லா தெரியுதா, ஒரு ரோலர் வந்து கையை வந்து தூக்கி விடுது பாருங்கள். ஸோ அந்த ரோலர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், உங்கள் காலில் வந்து இப்படி வந்து பராண்டிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க, கூசெல்லாம் கூசாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே வந்து பாருங்கள் எப்படி வந்து அந்த கால்ஃப்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்கள் பாதத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் காலுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே கொஞ்சம் ஒல்லியாக, இங்கே கொஞ்சம் குண்டா நல்லா வந்து இருக்கும். அண்ட் இங்கேயும் வந்து ஒரு ரோலர் இருக்குது பாருங்கள். சுற்றிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? எஸ். ஸோ பயங்கரமாக வந்து மசாஜ் பண்ணுவோம், நீங்களே வந்து பாருங்கள். ஸோ சீரியஸ்லி செம்ம வர்த்தான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபுட் மசாஜர் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லிடுறேன், இன்னொரு வாட்டி கிளியராக பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ இதுலேயும் அதே தான், பவர் பட்டன் இருக்குது, ஆட்டோ, மேனுவல், அது எல்லாமே அதுலேயும் பார்த்தோம். அது போக ஹீட் அண்ட் வைப்ரேஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹீட் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஹீட் ஆன் பண்ணால் என்ன ஆகும்னா, ஃபுல்லாக ஹீட் அப்ளை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அடி பாதம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே மட்டும் வந்து சூடு வந்து அப்ளை ஆகும். ரொம்ப வந்து கொதிக்காது, சரிங்களா, ஓரளவுக்கு வார்மாக வந்து இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வைப்ரேஷன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ வைப்ரேஷன் சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ எஸ், வைப்ரேஷன் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். அதுவும் ஒரே மாதிரி வைப்ரேட் ஆகாது, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து இந்த மசாஜ் ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். அந்த போக அந்த ஹீட் ஃபீச்சரும் வந்து இருக்குது. ஸோ என்னை விட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக கூட ரெண்டுத்துலேயும் மாற்றி காலை வச்சு நான் மசாஜ் பண்ணிகிட்டே இருப்பேங்க. அவ்வளோ ரிலாக்ஸிங்காக வந்து இருக்கும். அதுவும் கால் வலியில் நீங்கள் உள்ளே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை, வாவ் அப்படி இருக்குங்க சீரியஸ்லி. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ இது எப்படி வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியலி செம்ம ஹெல்ப்ஃபுல்லான செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. இப்போ இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் யார் வந்து இதை வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு அத்தியாவசியமான ப்ராடக்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஆடம்பரமான ப்ராடக்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் இப்படி போட்டு குழப்பறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கால் வந்து அமுக்கி விடுறதுக்கு, நல்லா மசாஜ் பண்ணி விடுறதுக்கு உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் பசங்களோ இல்லை உங்கள் அண்ணனோ இல்லை தம்பியோ இல்லை தங்கச்சியோ அக்காவோ யாராச்சும் வந்து இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் இதை வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆப்வியஸ்லி அவங்க உங்களுக்கு கால் அமுக்கி விட போகிறாங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து ரிலாக்ஸிங்காக தான் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கால்லாம் அமுக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை, மசாஜ் பண்ணி விடுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து போகலாம். அதே மாதிரி எல்லாரும் இருந்துமே உங்களுக்கு வந்து டக்குன்னு போய் ஒருத்தனுக்கு எனக்கு மசாஜ் பண்ணி விடு, கால் அமுக்கி விடு அப்படின்னு சொல்கிறது கேட்க கூச்சமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் இது வந்து ஆடம்பரமான ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு அத்தியாவசியமான ப்ராடக்ட் தான். நான் பேசிக்கலி இந்த வீடியோவில் லெக் மசாஜர்னு ஒன்று இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன யூசஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு இவங்க கொடுத்த இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இதுக்கு வாரண்ட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், 1 year வாரண்ட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டுத்துலேருந்து எதை நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட பர்சனல் சாய்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 9000 rupees இருக்கு இல்லையா, மாற்றி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இது இங்கே வச்சுருக்கேன், இப்போ மாற்றிட்டேன். ஸோ 9000 rupees இது இப்போ இங்கே வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 9000 rupeesக்கு வந்து போகலாம். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு பட்ஜெட்லாம் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் ஹீட் அப்ளிகேஷனும் வேணும் அண்ட் கொஞ்சம் வைப்ரேஷன் மோடும் வேணும்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. அது போக எக்ஸ்ட்ராவாக ஹீட் அண்ட் வைப்ரேஷன் மோடு வந்து இருக்குது. ஸோ உங்களால் 12,000 rupees அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து இந்த மசாஜருக்கு வந்து போகலாம். அண்ட் அது போக இன்னும் நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அமேசானில் போய் அடிக்கலாம். இதுவும் அமேசானில் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது லெக் மசாஜரில். உங்களுக்கு பர்சனலி எது ஓகேவாக இருக்குன்னு தோணுதோ நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். பட் எனக்கு பர்சனலி நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைட். மேபி ஃபியூச்சரில் வேறு ஏதாச்சும் பிராண்ட் வந்து லெக் மசாஜரோ இல்லை அதர் ப்ராடக்ட்ஸோ அனுப்பி ரிவ்யூ கேட்டாங்க அப்படின்னா நான் அதையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். பட் இது நல்லாயிருக்கு, அதனால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஒரு ட்ராபேக் இருக்குது சரிங்களா. சும்மா ஜஸ்ட் லைக் தட் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது. இதோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் லென்த் வந்து மொத்தமே இவ்வளோ தான் சரிங்களா. கீழே இருந்து இவ்வளோ வருது, ஆல்மோஸ்ட் ஒரு 1 மீட்டர் தான் வந்து இருக்குது ஒயரு. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை. இப்போ இங்கேருந்து இங்கே இருக்க இந்த லெவலில் இருக்க கேபிளுக்கு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. பட் 1 மீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டம். இது ஒன்றும் இல்லை, 1.2 மீட்டர் இருக்கும் இந்த ஒயரு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்கன்னா கஷ்டம். ஸோ இது வாங்குறீங்க அப்படின்னா கூடவே ஒரு 350 ரூபாய்க்கோ இல்லை 300 ரூபாய்க்கோ ஆன்லைனில் அவைலபிளாக கிடைக்கும். ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் அவ்வளோ ரேட் போட்டிருப்பான். பட் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் கடையில் வாங்கினா இன்னும் சீப்பாக ஒரு 150 ரூபா அந்த ரேட்டுக்குள்ளே கிடைக்கும். ஸோ ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல பிடிச்ச இடத்துல இதை வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 லெக் மசாஜர் லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மட்டும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஜஸ்ட் வீடியோ பார்த்ததோட சரி. தேவைப்படுறவங்களுக்கு வேணால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கால் வலி இருக்கும், வயசானவங்க இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு வேணால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை வாங்கணும்னு நான் வந்து உங்களை கம்பல் பண்ணல. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அண்ட் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் நான் ரொம்ப நாள் நின்றுட்டே வீடியோ பண்ணுவேன் சரிங்களா. இன்றைக்கி தான் ஆக்சுவலி கொஞ்சம் உட்காந்துட்டு பண்ணுறது நல்லா இருக்குது. பட் மோஸ்ட் டைம் நான் வந்து நின்றுட்டே தான் பண்ணுவேன். எனக்குலாம் பயங்கரமாக கால் வலி இருக்கும். ஸோ அந்த டைம்லாம் நான் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோடய வீட்டில் எங்கள் அம்மா, என்னோடய ஒய்ஃப் எல்லாம் கிச்சனில் நிற்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து டெய்லியும் மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் ஜென்யூன் ரிவ்யூஸ்க்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட்டே வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.